BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பிளெண்டர்ல இருக்கிற 3 முக்கியமான டூல்ஸை பத்தி தான். லூப் கட், பெவல் அண்ட் நைஃப் டூல். இந்த 3 டூலை பத்தின டீடைலா அதை எப்படி யூஸ் பண்றது, அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டீடைலா நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல லூப் கட். லூப் கட்னா ஒன்றும் இல்லை, இந்த எட்ஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நம்ம எடிட் மோடுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எட்ஜஸை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க லூப் கட்டை யூஸ் பண்ணலாம். முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது தனியாக நமக்கு எட்ஜஸ் வரும், அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம மானிட்டரை கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டேபிள், இந்த மாதிரி பெஞ்ச், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் அது இல்லாமல் நீங்கள் இந்த லூப் கட்டை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா எட்ஜஸை யூஸ் பண்ணி நம்ம மாடல்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அண்ட் அதுக்கான ஐக்கான் இதுதான் லூப் கட்டோட ஐக்கான். ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ஆரை ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ ஹைலைட்டடான ஒரு லைன் வரும். ஸோ அது உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ அதை நீங்கள் அந்த இடத்துல, அதாவது இந்த சைடா இல்லைனா இந்த சைடா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைக் அந்த லைன் வந்து இங்கே கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ, அதாவது மேலே வேணுமா, கீழேயா, இல்லைனா சென்டரில் வேணுமா, எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த கட் வந்து கிரியேட் ஆயிரும். இதில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக லைன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும், இன்னும் 2-3 லைன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணுமோ அவ்வளோ கட்ஸை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு தடவை இந்த ஆக்ஷனை பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி பேனல் மறைஞ்சிரும். அது எதனாலும் தெரியல, அப்படி இருக்குது. அதனால நீங்கள் மறைகிறதுக்கு முன்னாடி, அதாவது வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயம். ஓகேங்களா? இந்த லூப் கட்டை பார்த்துட்டோம். அதுக்கடுத்ததாக இருக்கிறது நைஃப். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெவல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு மாடலை கிரியேட் பண்ணலாம். லூப் கட் ஒரு ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு, அதாவது இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு வேணும், இந்த ஒரு குறிப்பிட்ட லைனில் வேணும், இந்த ஒரு லைனில் வேணும், அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறது. பட் அதே இது நைஃப் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பேரில் இருக்கிற மாதிரியே கண்ணா பின்னான்னு நம்ம எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எட்ஜஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது நிறைய டைமில் உங்களுக்கு ஒரு கிராக் இல்லை அப்படின்னா ஒரு ப்ரோக்கனான பீஸஸ், ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நைஃப். ஓகேங்களா? ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கேயை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் வந்து வந்துடும். அண்ட் இந்த க்ரீன் கலர் டாட்டுமே இருக்கும். ஸோ இது வந்து எட்ஜஸை குறிக்கிறதுக்காக வச்சிருக்கிறது தான். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த என்டர் பட்டனை தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் உங்களுடைய பாக்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெவல் அப்படின்னா இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறது தான் பெவல். அது என்னென்னா டேப் மோட்குள்ளே போயிட்டு நம்ம எல்லாமே செலக்டடாக இருக்கட்டும், ஜஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெவலோட ஐக்கான். அதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா Ctrl+B ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வரும். இதில் ஸ்மூத்னஸ் இல்லையே, இதுவும் ஹார்டாக தானே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த செக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு எலமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் விட்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு நார்மலாக இந்த ஸ்கொயரை நம்ம நல்லாவே ஸ்மூத் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பெவலோட யூஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டூலோட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறது அப்படின்ற இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பென் டிரைவை கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்கொயரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இது நம்ம எடிட் மோடுக்குள்ளே போயிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸ்ட்ரூட், இன்சர்ட் அண்ட் இந்த லூப் கட், பெவல் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு மாடலை கிரியேட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கான விஷயங்களை வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு மாடலை ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நாளைக்கு நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரீஸில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.